சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பு தேசிய இளைஞர்கள் சபை மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள விசேட திட்டம் இன்று தலைமன்னாரில் ஆரம்பமானது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வீதியுலா எனும் துணைப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆரம்ப நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பு துறைமுக திட்டத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. The Maharaj organization is perhaps an emblem for national unity in Sri Lanka. மகாராஜா நிறுவனம் இந்த நாட்டு தேசிய ஒற்றுமையின் அடையாளம். எமது நிறுவனத்தை இன மத குல வேதங்களை அடிப்படையாக கொண்டு பிரிக்க முடியாது. தேசிய நல்லிணக்கத்திற்காக இத்தகைய ஒற்றுமை பயணம் ஒன்றை நாம் ஏன் முன்னெடுக்க வேண்டும் என்பதனை அனைவரும் அறிவார்கள். சமாதானத்திற்காக இலங்கையர்கள் எந்த அளவு சிரமங்களை அனுபவித்து உயிர் தியாகங்களை புரிந்துள்ளார்கள் என்பதனை நாம் அறிவோம். கிராமம், நகரம், பிரதேச ரீதியாக சென்று அனைவரையும் நெருங்குவதற்கு நாம் எண்ணியுள்ளோம். எமக்கு தேவையான அனைத்து தரப்பினரையும் இந்த தேசிய பணியில் பங்குதாரர்களாக இணைத்துக் கொள்வதே எமது நோக்கமாகும். 40 நாட்களின் பின்னர் கொழும்பை சென்றடைந்து நிர்மாணிக்க உள்ள நினைவு சின்னத்தை காண்கின்ற எந்த ஒருவராலும் தாமும் இந்த பணியில் இணைந்துள்ளமையை கூறிக்கொள்ள முடியும். இதுவே எமது குறிக்கோளாகும். We want every Sri Lankan to be able to say, I did that. We did this together. This is our objective. The Nambumi Rally for Unity is a celebration of this cultural mosaic. இந்த நன்பூமி பயணத்தின் மூலம் இந்த நாட்டின் ஐக்கியம் பிரதிபலிக்கப்படுகின்றது. இதனை ஊக்குவிப்பதன் ஊடாக கலாச்சார மேம்பாடு மற்றும் மக்கள் ஒத்துழைப்புகளை பிரதிபலிக்க முடிகின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரமே எமக்கு இருக்கின்றது. அது ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான முன்னுதாரண திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதாகும். நகரம் மற்றும் கிராமங்கள் தோறும் சென்று இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம். இதன் மூலம் இலங்கை மக்களுக்கு அன்பையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். நாட்டிற்கு என்றும் புதியவற்றை அறிமுகப்படுத்தி இளைஞர்களின் நாடி துடிப்பை உணர்ந்து செயற்படும் MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றன. இந்த திட்டத்துடன் இணைய எவ்வித முரண்பாடுகளுமின்றி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இதனுடன் கைகோர்த்தது. நாட்டிலுள்ள இளைய சமூகத்திற்காக MTV MBC ஊடக வலையமைப்பு என்றும் முன்னின்று செயற்படும் என்பதனை நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம். இன்றும் வெற்றி அளிக்கும் நிகழ்ச்சிகளை MTV MBC ஊடக வலையமைப்பு வழங்குகின்றது. තරුණ ප්‍රජාව වෙනුවෙන් කවදාවත් අසාර්ථක නොවන සාර්ථක වන වැඩසටහන් හඳුන්වා දුන් අලුත් නැවුම් වැඩසටහන් හඳුන්වා දුන් එකම මාධ්‍ය ජාලය සිරස මාධ්‍ය ජාලය. වසර ගණනාවක් තිස්සේ යුද්ධයෙන් බැටකාපු මේ ප්‍රදේශයේ මා හිතන්නේ පළවෙනි වතාවටයි யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் முதல் தடவையாக இவ்வாறான நிகழ்ச்சி ஒன்று தலைமன்னார் இறங்குதுறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று முதல் 34 நாட்கள் 100 இடங்களுக்கு இந்த வாகன தொடரணி செல்ல உள்ளது. இறுதியில் இந்த திட்டம் வெற்றி அளிக்க வேண்டும். பிரார்த்தனா කරගනිමින් අපි මේ කටයුතු ආරම්භ කරනවා. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிராகுவுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ரவிராகு.
வணக்கம் சாம்பவி. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டு தற்போது மன்னார் மடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை தலைமன்னார் இறங்கு துறைமுகத்தில் 9:30 மணியளவில் ஆரம்பமான எமது வாகன தொடரணி தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் மன்னார் இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்தை சென்றடைந்தது. அங்கு இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியினை தொடர்ந்து பிரதம அதிதிகளின் வரவேற்பும் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து மன்னார் மக்களின் கரங்களினால் இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்துக்கான செங்கல் வழங்கி வைக்கப்பட்டது. அதனை ஏந்திய வண்ணம் தற்போது எங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வாகன தொடரணி மடுவை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வாகன தொடரணியானது 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய 1500 கிராமங்களை சென்றடைய உள்ளது. ஆகவே உங்கள் பிரதேசத்துக்கும் எங்களுடைய இந்த ஒற்றுமையின் பயணம் வெகு விரைவில் வர இருக்கின்றது என்பதனையும் இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் மன்னார் மடுவை நோக்கி எங்களுடைய இந்த வாகன தொடரணி சென்றடைந்ததன் பின்னர் மடுவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்று மாலை பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மடு பிரதேசத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் அன்பார்ந்த வரவேற்பையும் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்தும் இது தொடர்பான புதிய தகவல்களுடன் இணைந்து கொள்ளும் வரை வாகன தொடரணியிலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு.